வாழ்க வளமுடன். ரமண ஜோதியில் கீழ் எது மேல் எது அப்படின்னு வைரக்கல்லை உதாரணம் காட்டி ரமண பகவான் அத்வைத வேதாந்த கண்ணோட்டத்தில் ஒரு இதில் சொல்லியிருப்பார். அதை முதல்ல உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வைரக்கல் மண்ணில் கிடந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு குறையாது, ஒரு அரசனோட கிரீடத்தில் இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு கூடாது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய தோற்ற பிம்பம் தான் கீழ் அல்லது மேல் அப்படின்னு மாறுமே தவிர, ஆனால் வைரத்தினுடைய உள்ளார்ந்த தன்மை அதனுடைய மதிப்பு என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம நினைவு கூறணும். இதையே நம்ம ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ஆன்மா அப்படிங்கிறது வைரத்தோட நம்ம ஒப்பிடலாம். அது உண்மை ஸ்வரூபம், எங்கும் நிறைஞ்சிருக்கு ஆன்மாவானது. அப்போ இந்த உடலாகிய கீழ்நிலையில் இருந்தாலும் அல்லது முக்தி என்ற மேல்நிலையில் இருந்தாலும் ஆன்மாவினுடைய இயல்பு மாறாது. அதனுடைய நிலையை பொருட்படுத்தாமல் அதனுடைய உள்ளார்ந்த தன்மை, தெய்வீக தன்மையை உணர்வதே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதையே தான் அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியில் பாடுறாரு. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்தே, அணியே அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பனியேன் ஒருவரே நீன் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு. இந்த பகவான் அப்படிங்கிறதுல பா என்ற எழுத்து பிரகாசம் அல்லது ஒளி அப்படின்னு அதுக்கு அர்த்தமாகும். அதனால தான் சூரியனுக்கு பானு பாஸ்கரன் அப்படின்லாம் பெயர் வந்ததாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உன் ஒளிப்பட்டு என் கீழ்மை நிலைமை எல்லாம் அழியட்டும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். இந்த உண்மையை தான் ஆதிசங்கரர் தத்துவபோதம் அப்படின்ற நூலில், தத்துவம் அப்படின்னா இருப்பினுடைய அடிப்படை, போதம்னா அறிவு. தத்துவபோதம் அப்படின்னா இருப்பின் அடிப்படை அறிவு. தத்துன்னா பிரம்மம், எது ஒன்று தானாக ஒளிப்படைத்ததாக இருக்கிறதோ, எது எல்லா அறிவின் உறைவிடமாக இருக்கிறதோ, எது எங்கும் இருக்கிறதோ அதுவே பிரம்மம், அதுவே சர்வ வல்லமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அதுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, குணங்கள் கிடையாது. அதுவே பேருண்மை அல்லது சத்தியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நன்றி.